ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. சரி, ஓகேடா. எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குடா. அதனால தான் ரொம்ப வீடியோ எதுவுமே கொடுக்க முடியல. அதனால் உங்கள் கூட வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு மினி சீரிஸ் எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் ஒரு 5 பார்ட் 6 பார்ட்டில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதுவும் ஜீக்கு கூட தான். அதோட நேம் வந்துட்டு ஹேட் லவ். ஓகேங்களா? அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இதை கண்டினியூ பண்ணலாமா ஸ்டாப் பண்ணலாமா சொல்லுங்கள். ஒரு ஸ்கூல் தான் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பர்சன் ரொம்ப வேகமாக ஓடி வராங்க. டேங்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. மோச்சி பேபி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. 2 days எனக்கு ரொம்ப போரிச்சு டேங்கா ஒன்று பார்க்காம சொல்கிறாங்க. அப்படியான்றாங்க. அப்போ நான் அப்படி சொல்லி கொண்டு கேட்குறாங்க. உன்னையும் தாண்டி சொல்கிறாங்க. அங்கே ஒய்என்ட்டு ஜிமின் 3 பேர் ஒரே கிளாஸ் தான், 11th படிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நீ பொய் சொல்லாத, நீ மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கு தான் நம்ம இவங்க அங்கே இருந்தாங்களே சொல்கிறாங்க. அங்கே பாரு, அவர் 12th படிக்கிறாருல, அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க்லாம் இருக்கா, அவர் அது பிஸியாக இருக்காரா சொல்கிறாங்க. அப்படியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, உன்னையும் தாண்டி அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று மிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ் தான் வராங்க கிளாஸ்க்குள்ளே. மிஸ் வந்துட்டாங்க சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கிளாஸ்க்கு நியூ ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. உள்ளே வாப்பாடு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு பர்சன் வராங்க, ரொம்ப கோல்டாக, ஆனால் செம்ம அழகாக இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்தாங்க. உடனே இன்ட்ரோ பண்ணிக்க சொல்கிறாங்க. ஐ எம் ஜான் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நியூவாக வந்திருக்க அந்த பையன் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பர்சன் எனக்கு யாரும் ஃப்ரெண்டு வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பையனை வேடா. ஆனால் ஒரு பர்சன் மட்டும் அப்படியே வச்சுக்கனே வாங்க பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு பர்சனோட பிஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம டே தான் ஜிமினை பிஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பார்க்குறாங்க நான் சொல்கிறாங்க. இல்லை டே ரொம்ப அழகாக இருக்கல சொல்கிறாங்க. மூச்சி நீ இப்போலாம் பேசாதடா சொல்கிறாங்க. நீ என்னோட பேபி, நீ எப்போ பேசக்கூடாது சொல்கிறாங்க. அச்சட்டே நான் அவனோட ஃப்ரெண்டு, இங்கே பாரு அவன் அழகாக இருக்காதான் சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாமா சொல்கிறாங்க. அவன் தான் சொல்லிட்டு போகிறானே அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆக வேணான்னு சொல்லிட்டு அமைதியாரு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஒய்யன்னு சொல்கிறான். அவனை பார்க்க பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன்டி அப்படி சொல்கிறேன்றாங்க. அழகாக தானே இருக்கான்றாங்க. அழகாக இருக்கானா, எவ்வளோ கோல்டாக பேசுகிறான் பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அது வேணா உண்மை தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக போய்ட்டு யாருமே உட்காராத ஒரு லாஸ்ட் பெஞ்சில் ரோட போய் உட்காந்துக்கிறாரு. அப்போது மிஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு வந்து நாளைக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, அதனால் அதுக்கு ரெடியாக இருங்க சரியாக சொல்கிறாங்க. இதான் அந்த அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு டாபிக் ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லோரும் பண்ணுங்கள், தனித்தனியாக சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ மிஸ் போயிடறாங்க. இப்போ ஒரு பிரேக் அவர் தான் ஒரு ஜமீன் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே அப்போ பிரிஞ்சு பண்ணிட்டே இருக்கா, என்னடாச்சு உனக்கு ஏன் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. டே அவன் ரொம்ப அழகாக இருக்கான் டேன்றாங்க. அதுக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி திரும்பிக்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்க்கும்போது தோணுது, ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி இருக்கே, ஸ்டொமக்லலாம் என்னமோ பண்ணுது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஒயனுக்கு கேட்டது என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணல சொல்கிறாங்க. ஒயன் சிரிக்கிறாங்க. பாரு அப்போல்லாம் எதுவும் இல்லை சரியா, ஜஸ்ட்டு சும்மா இரு, என்னோட மூச்சு எப்போ பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீ தான் யோகா போய் எங்கள் லவ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ நீ என்ன சொல்கிற, இல்லை ஒன்றும் சொல்லிட்டு அமைதியாகிறாரு. மூச்சு இங்கே பாரு, அந்த பையன் இப்போ தான் வந்திருக்கான், அவனை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா எதுவும் இது பண்ணி சரியாக அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினுமே அமைதியாகிறாரு. இப்போ வந்துட்டு ஒரு பிரேக் அவர் வருது. நம்ம ஜிம்மினை கிட்ட போகிறாரு, ஏஞ்சி போகிறாங்க. எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. இருங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட பேர் பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பர்சன் நிமிராமா எனக்கு யார் கூட ஃப்ரெண்ட் ஆக வேணாங்க, அது போறியா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோல்டு வாய்ஸை கெடுத்து அப்படியே ஓடி வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது உனக்கு தேவையா அப்படி சொல்லிட்டு ஜிமினும் நம்ம டேவும் நம்ம ஒயனும் கேட்குறாங்க. ஏன் மூச்சு இப்படி பண்ணுறேன், நீ யார்கிட்ட இப்படி பேச மாட்டியே, நீ என்ன அப்படி அவன்கிட்ட போய் பேச நினைக்கிறா சொல்கிறாங்க. இல்லை அவர் பார்க்க ரொம்ப நல்ல பையனே தெரியுது, எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கான் இல்லை அவர் நல்ல பையனாக சொல்கிறாங்க. அதனால தேவையில்லை, நாங்கள் 2 பேர் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டாக உட்கார அப்படி சொல்கிறாங்க. உட்கார வச்சுறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் தான் எல்லாம் கேன்டீனில் இவங்க 3 பேர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா சுகா ஹயங் அண்ட் ஜேஹோ ஹயங் இருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே 12th படிக்கிறாங்க, அதனால தான் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜங்கு போட்டு ஒரு தனி டேபிளில் உட்காடுறாங்க. ஜெகோ பார்க்குறாங்க. யார்டா அந்த பையன் அப்படி சொல்லியிருக்காரு, நியூவாக இருக்கான்றாங்க. ஆமாம் எங்கள் கிளாஸ்க்கு நியூவாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன் எல்லாத்தையும் சொல்லிடுறா. அப்படியா, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா படிப்பாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி தான் தோணுது, ஏன்னா மிஸ் நடத்தும் போது அப்படியே கிளாஸ் அப்படி கவனிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் மட்டும் சாப்பிடாம நாங்கள் அங்கேயே பார்த்துட்டுருக்காரு, ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான் அவருக்கு தலை கொட்டு வைக்கிறாரு. சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. டே வலிக்குது சொல்கிறாங்க. சாப்பிட விடுங்க அப்படி சொல்கிறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. இப்போ ஈவினிங் ஸ்கூல் எல்லாமே வந்து போகிறாங்க. எப்படின்னா ஸ்கூல் விட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போகிறாங்க. ஜிமின் ஜேகே பின்னாடியே நடந்து போகிறாங்க. ஜேகே அவர் பாட்டுக்கு அதையும் பக்கம் அவர் பாட்டு நடந்து போகிறாரு. இப்போ டே தான் பிடிச்சிருக்காரு. நீ எங்கே அவன் முன்னாடி போகிற, ஏன் கூட தானே வரும், என்னடாச்சு உனக்கு டிக்கி அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு அங்கே நின்றுக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக பஸ் வருது, எல்லோரும் ஏறுறாங்க. ஜேகே தண்ணி ஒரு
ஒரு சீட் இருக்கும், அதில் போய் உட்காந்துக்கிறாரு. எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிறாரு, ஒரு வியூஸை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு வந்துட்டு வியூ பார்க்க மாட்டேங்கிறார், சைடில் விண்டோஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாரு. அப்படியே கீழே குனிச்சிட்டே உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி இருக்கா அந்த பையன் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாரு, எதனா ஹார்ட் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜேகே எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு நம்ம ஜிம்மினோட ஸ்டாப்பில் ஃபஸ்ட்டு வரும். ஜிம்மில் இறங்கிடுறாரு. இறங்க கூட அவர் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ தாங்க பார்த்து போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட வீட்டில் பார்க்கலாம். ஜங்கோட அம்மா தான் ஜங்கோட அம்மா ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, உனக்கு நியூஸ் ஸ்கூல் எப்படி பாருந்துச்சு, கிளாஸ் எப்படி சொல்கிறாங்க, எதுவுமே சொல்ல அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாரு. கடவுளே, என்னோடய பையன் எப்போ தான் மாறுவான், அது எப்போ அவன் மறந்துட்டு அவன் நார்மலாக ஆவான், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என் பையன் பழைய மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ அவன் அந்த மாதிரி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாங்க. இப்போது ஒரு நைட் இருக்கும். இந்த அங்கே ஜங்கோட அப்பா வராங்க. என்னம்மா ஜங்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியலங்க, நான் கேட்டேன் எதுவுமே சொல்லுங்கன்றாங்க. அவன் மாறிடுவாங்க, பழைய மாதிரி சொல்கிறாங்க, மாறிடுவான் கவலைப்படாத சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு மேலே வந்துருக்காரு. ஜங்கு கீழே அப்பா டின்னருக்கு சொல்கிறாங்க. கீழே இறங்கி வராரு. அப்படியே சாப்பாடு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சாப்பிட்றாங்க. எப்படி பார்த்து ஸ்கூல்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் சொல்கிறாரு, எதுவும் சொல்ல. அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ டேஸாக இருக்குது, எவ்வளோ எப்படி இருந்த பையன் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் இங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு கையிலே பிடிக்க முடியல. அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்னால் நீங்கள் மட்டும்தான் எப்போவுமே, எனக்கு நான் டிசைட் பண்ணிவிட்டேன். எனக்கு யாரை பார்த்து அந்த ஃபீலிங் வரவே இல்லை. யாரும் என்கிட்ட எனக்கு கன்ஃபர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க, எனக்கு யாரையும் அப்படி பிடிக்கல. ஆனால் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக், எனக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் ரொம்ப சேடாக இருக்கீங்க, ஏன்னே தெரியல. உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அப்படி எதுவும் இருக்கக்கூடாது சரியா, நான் உங்களை சரி பண்ணிவிடுவேன். நீங்கள் என்னை ஒரு டைம் பாருங்களேன், நிம்மதி பார்த்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை எல்லோரும் கோல்டுன்னு சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது கேட்கவே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மான்றாங்க. என்ன ஃபுட்டு கூட விளையாடிட்டு இருக்கா, சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ அவரும் வந்துட்டு அந்த சாப்பிட்றாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஸ்கூலுக்கு ஜிம்மின் ரொம்ப ரெடியாக இருக்கிறாரு. அப்போ ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு நான் மழை வரப்போதா சொல்கிறாங்க. ஏம்மான்றாங்க. என்ன ஸ்கூலுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கேன்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூலுக்கு நேரமும் வரும், இன்னைக்கு ஏதோ அசைன்மெண்ட் ஒர்க்குன்னு மிஸ் சொன்னாங்கன்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் வந்து நேரம் வந்துடுறாரு. டே கேட்குறாரு, இல்லைடா அது மழை வரப்போதா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் சொல்கிறாரு, டே நீ அம்மாவும் இதே கேட்குறாங்க, நீ இப்படி கேட்காதவா சொல்கிறாங்க. மிஸ் சொன்னாங்களா அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அதுவாடே, அதனால ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, எழுத போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு தான் கிளாஸ் வர்றாரு. ஜிம்மின் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா வருவார்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஏன்னு பார்க்குறா, ஜிம்மின் மோச்சி நீ பண்ணுறது சரியில்லடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நீ அந்த பையனை பார்த்து எப்படி பார்க்குறான் பாரு, என்னமோ அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பார்க்குறானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாரும் இந்த மோச்சி இப்படி பார்க்காது, என்னவோ தெரியல, இந்த பையனை மட்டும் இப்படி பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்போ டைம் கிடைக்கிறப்ப ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ 2 வீக்ஸ் ஆகுது இந்த ஸ்கூலுக்கு வந்து. நம்ம ஜேகே யாருக்கிட்டையும் பேசுனதில்லை, யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆனதில்லை, பழகினதில்லை, யாரோட ஃபேஸை கூட பார்த்ததில்லை. அவர் பாட்டுக்கு வருவார், மிஸ் நடத்துகிறப்ப மிஸ்ஸை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு போர்டை பார்ப்பாரு, டெஸ்ட் எழுதுவார். இப்படி மட்டும் தான் கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஜிம்மின் ஜேகே மேலே பயங்கர ஃபாலோ ஆகிட்டார் சார். அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ கேரிங் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஜேக்கோட அப்பா தான் ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. பார்க்க அப்படி சொல்கிறாங்க. ஜோன்றாங்க, எங்கடா போயிருந்தேன், எங்கே ஒரு இருந்த இவ்வளோ நாள் சொல்கிறாங்க. லண்டனில் இருந்தாங்க. லண்டன்லையா? ஆமாடா லண்டனில் தாண்டா இருந்தேன், இப்போ தாண்டா அங்கே வந்து செட்டில் ஆனால் சொல்கிறாங்க. என்னாச்சுடான்றாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. சரி நல்லா இருக்கே, அவங்களோட பசங்க 2 பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. அவங்களுக்கு அப்படியே டேஸ்ட் வருது. ஜங்குக்கு நல்லா இருக்காண்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்போது அவன் சொல்கிறாங்க. ஜென்யாங் சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க ஜென்யாங் நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி இருக்காங்க அவனோட பையன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்காண்டா ஜிம்மின் நல்லா இருக்கான், என்னோட ஒய்ஃப் 2 பேரும் நல்லா இருக்காங்கன்றாங்க. இவங்க எப்படி அவனோட பசங்களாம் வளர்ந்துட்டாங்க சொல்கிறாங்க. வளர்ந்துட்டாங்கடா சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட அப்பா அவங்களோட ஜோன் இருக்காங்க. ஜங்கோட அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. ஜங்கோட பிக்கை மட்டும் காமிக்கிறாங்க. என்னாச்சுலாம் சொல்கிறாங்க. சில விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜோன் என்ன சொல்கிறான்றாங்க, அதெல்லாம் என் கைமீறி போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாங்க. ஒன்றும் அழகாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஓகேவான்னு சொல்கிறாங்க. அவனை தானே எப்படி நார்மலாக கொண்டுட்டு வரதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா சரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. ஒன்று கேட்ட தப்பாக நினச்சி மாட்டேன் இதான் சொல்கிறான்றாங்க. இல்லை ஜெமினா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெமினாயா அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறான்றாங்க. சரி சேஞ்ச் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் என்னோட ஒய்ஃப் ஒத்துக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஒய்ஃபும் ஜிம்மும் ஒத்துக்கணுன்றாங்க. பேசி பாருண்டான்றாங்க. கண்டிப்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜங்கு கூட பிக்க கூட சொல்லிட்டு மொபைல் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட அப்பா வீட்டுக்கு வராங்க. ஹனி அப்படி சொல்கிறாங்க. என்னங்கன்றாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு கிட்டே வந்துட்டு ஜங்கோட பிக்க தான் காமிக்கிறாங்க. இது ஜிம்முக்காக நான் பார்த்துருக்கேன், ஜியோனோட பையன்றாங்க. ஜியோனோட பையனான்றாங்க. ஆமான்றாங்க. செகண்ட் பையன் தானே சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. உன்ட்ட நான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஜிம்முக்கு இந்த பையன் நல்லா இருப்பான்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆனால் ஜிம்மின் படிச்சுட்டு இருக்கானே, அவனும் படிச்சுட்டு தான் இருக்கான். 2 பேரும் மேரேஜ் பண்ணிச்சா நல்லா இருப்பாங்க என்ன சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்களே சொல்கிறீங்க, சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜிம்மின் கிட்ட சொல்கிறேன்றாங்க. பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஜங்கோட அம்மா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு நான் ஜங்குக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, இங்கே பாருங்க ஆனால் இங்கே பாருங்க அவன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவன் லைஃப் சேஞ்ச் ஆகி ஆகணும், எனக்கு அவன் பேக் டு பழைய ஜங்குக்கா வேணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதாங்க வேணும். நம்ம ஒரு பையனை தான் லாஸ் பண்ணிட்டோம், இன்னொரு பையனையாவது நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு ஜங்குக்கு வந்து நார்மல் ஆகணும், அது மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. அவன் வெளில வரணும், ஆனால் அவன் லவ்லாம் நம்ம வெறுக்கிறானே, லவ்னா வெறுக்கிறான், ரிலேஷன்ஷிப்லாம் வெறுக்கிறானே சொல்கிறாங்க. அதெல்லாம் மாறும் கண்டிப்பாக. எனக்கு இந்த ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் தோணும் சொல்கிறாங்க. ஜிமினோட பிக்க காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அழகாக மட்டும் இல்லை, அவன் ரொம்ப சாஃப்டான பையன், கண்டிப்பாக அவனால் மாற்ற முடியும் நம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஜங்குப்பா ஜிமின் கிட்ட ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் வருது, அம்மா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. பாரு ஜிமின் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவருக்கு அழுக வருது. இல்லை இல்லை நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன், எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜங்குக்கு மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு ஜங்குக்கு வேணும், அவருக்கு எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி எனக்கு ஜங்குக்கு வேணும், எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. எப்படின்னா மைண்டே சொல்லிட்டு தான் அழுகிறாங்க. இங்கே பாரு ஜிமின் மேரேஜுக்கு ரெடி ஆயிரும், 1 வீக் அப்புறம் மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு படிக்க தான் போகிறா, அவனும் படிக்க தான் போகிறான் அம்மா சொல்கிறாங்க. அவரோட பேர் எத்தனை நிமிஷம் கேட்கல, அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார் பெட்ரூமில். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அதுவும் ஜங்குக் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் அவரை பற்றி, ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் ஜங்குக்கை பற்றி. ஆனால் அம்மா என்னெல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க, அப்பா அம்மா ஏன் இப்படி டிசைட் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நான் ஜங்குக்கிட்ட லவ் கூட சொல்லலையே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவர் என்னோட ஃபேஸை கூட நிமிந்து பார்க்க மாட்டானே சொல்லிட்டு இவருங்க அழுதுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிப்போம். அப்பா கண்டிப்பாக முடியாது, என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்களும் சூசைட் பண்ணிக்கவான்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்போ என்ன பேசுகிறீங்கன்றாங்க. இல்லை நாங்கள் நீ இப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு நாங்களும் மேலே போய் சேர்ந்தாலும் நினைக்கிறோம், அவன் போயிட்டான், இப்போ நாங்களே எதுக்கு வாழணும்னு தெரியல, நீ எப்படி இருக்க, நாங்கள் மேலே போய் சேர்ந்துருவா அப்படி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ண உண்மையாக சொல்கிறோம், நீ இப்படி இருக்கிறதுக்கு உன்னை பார்த்து நாங்கள் தினம் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் மேலே போய் சேர்ந்துருவான்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் லைஃப்பில் நிறைய இழந்துட்டேன், நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் இருக்கணும்னு நினச்சா நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் எப்போதும் அந்த பையனை லவ் பண்ண முடியாது, எப்போதும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்னால் போக முடியாது சொல்கிறாங்க. நான் இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஓகே அப்படின்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்றாங்க. இதெல்லாம் அந்த பையனுக்கு ஓகேனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு ஜங்கும் சொல்லிட்டு மேலே போயிடறாரு அழுதுட்டு. இப்போ ஜங்கோட அம்மா கேட்குறாங்க சரி வருமானறாங்க. கண்டிப்பாக சரி வரும். அந்த பையன்கிட்ட உண்மையாக சொல்கிறாங்க, நான் தனியாக பேசிக்கிறேன், அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது, நான் ஜிமின் கிட்ட தனியாக பேசி நான் சரி பண்ணி என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நெக்ஸ்ட் டே வராங்க, ரொம்ப அழகாரு தேம்பி டே கேட்குறாங்க, மூச்சு பேப்பி என்னாச்சு ஏன் அழறான்றாங்க. எங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. என்னாச்சு தாங்க ஏன் அழறான்னு சொல்கிறாங்க. எங்க பாரு அம்மா இல்லை சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்றாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மாவும் அப்பாவுன்றாங்க. ஏன்னா மேரேஜ் உனக்கான்றாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டோட சன்னம்மா, கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் அதுக்கேண்ட இவ்வளோ அழுறா சொல்கிறாங்க. அந்த பையனை பிடிக்கிறேன் நான் பார்க்கவே இல்லை, நான் ஜங்குக் சொல்கிறேன். ஜங்குக்குன்றாங்க, நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறாங்க. ஜிமினா அங்கே பாரு தப்பு, அந்த பையன் இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான், அவன் வந்து ஒரு 1 மந்த் இருக்குமா, ஏன்னா நீ அதுக்குள்ளே இப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கட்டே, எனக்கு வேறு யாரையும் பிடிக்கலட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த பையனா உனக்கு டிசர்வ் இல்லைடா, அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறல, அவன் ஒரு ஃப்ரெண்டாக கூட யார்ட்டையும் ஆக மாட்டான், அவன் எதுக்குலாம் அங்கே உனக்கு வேண்டாம் சரியா, என்னோட மூச்சு பேபி இல்லை ஆண்டி என்கிட்ட சொல்கிறது கேள்றான்றாங்க. எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்கே பாரு அந்த பையனா வேணாண்டா, அவனா மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க மாட்டான், அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா உருன்னு, நீ ஹாப்பியாகவே இருக்க மாட்டேடா, நீ வேறு அவன் வேறு சரியா, நீ ஆண்டி எங்களை சொல்கிறது கேள்வி சொல்லுவாங்க, இப்போதைக்கு அழாதவா அப்படி சொல்லிட்டு அப்படியே டேர்ஸை வைப் பண்ணி கூட்டிகிட்டு போயிறாங்க. ஜிமினுக்கு ஹார்ட்டாக இருக்குது. நான் ஒன்ஸ் லவ் கூட சொல்லலையே, எனக்கு அவர் வேணுமே, எனக்கு அவர் தானே பிடிச்சிருக்கு, அவர் தானே ஃபஸ்ட் டைம் எனக்கு லவ் ஃபீலிங்கே வந்திருக்கு அப்படி ரொம்ப அழகாங்க. ஜங்குக்கு இந்த பக்கம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்காரு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிமின் தான் ரொம்ப அடிச்சிருக்காங்க. அம்மா எனக்கு மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அமைதியாக ரெடி ஆகும் சொல்கிறாங்க. இப்போ அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட அங்கே பாரு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சரியா, இது ரொம்ப சீக்கிரட்டாக அதாவது ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் பண்ணுறோம், நாங்கள் வேறு யாரும் கூப்பிடல, நீங்கள் ஸ்கூல் தானே படிக்கிறீங்க அதனால தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு எப்போ அந்த எடுத்துலாம் பேச ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. அம்மா எனக்கு புரிஞ்சுக்கங்கலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் நாங்கள் சொன்னதான்றாங்க. அப்பா ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஜங்குக் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்கள்கிட்ட சொல்லக்கூட இல்லை, நான் சாரி ஜங்குக் சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள சாரி சொல்லிக்கிறாங்க. நான் உங்களுக்கு டிசர்வ் ஆன பாசனே இல்லை போல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ வெட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு வீக்கெண்டாக தான் வெட்டிங் நடக்குது. இங்கே 2 பேரும் அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ தான் நேம் முதலீட் பண்ணுறாங்க. ஜங்குக்காக நீ பார் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமினுக்கு ஜிமின் வந்து இப்போ ரியாலிட்டியே இல்லை, அவர் வேறு ஒரு வேர்ல்டில் இருக்கார். ஜங்குக்கை விட்டு வேறு யாரோ ஒரு பர்சன் மேரேஜ் பண்ண போகிறோமே சொல்லிட்டு கீழே குனிஞ்சு டவுன் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே வேறு ஒரு இதில் இருக்காரு. இங்கே ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துருக்காரு. சம்மதம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்ச்சிமணியாக நீ இப்போ ஜங்குக்கை திருமணம் செய்து சம்மதம் பண்ணுறாங்க. ஒரே ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. இப்போ தான் ஜிமினோட ஹேண்ட் போய் கிள்றாங்க லைட்டா. அப்போ வந்துட்டு சம்மதம் சொல்கிறாங்க. அப்போ நீ ஃபேஸை கூட பார்க்கும்போது சம்மதம் சொல்கிறாங்க. அப்படியே இந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஹேண்டை தான் நீட்டுறாரு. அவர் ஜங்குக்குமே வந்துட்டு ஜிமினோட ஹேண்டில் ரிங்கை போட, இங்கே ஜிமின் ஜங்கோட ஹேண்டில் ரிங்கை
போடுறாங்க. பார்க்கவே இல்லை ஃபேஸை கூட. இப்போ தான் வந்துட்டு கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. திரும்பி அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபோர்கேட்டில் மட்டும் சொல்கிறாங்க. முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேரெக்டாக கிட்டே போயிட்டு ஜிம்மோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜிம்மோட ஐஸே வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு ஜங்குக்கா. அவ்வளோதான், மொத்த சேட்னஸும் போயிடுச்சு, ஹாப்பினஸ் வந்துடுச்சு. ஜங்குக் அப்படின்ட்டு பையன் நினைக்கிறாங்க. ஜங்குக் நீங்களா சொல்லி பார்க்குறாங்க. அவர் அப்படியே அவங்க டேர்ன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. இங்கே பாரு அழக்கூடாது சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ அழுதுட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே டேஸ் வைப் பண்ணுறாரு. என்னோட ஜங்குக்கு தான் என்னோட ஹஸ்பண்டா, என்னோட ஜங்கு தான் என்னோட ஃபேன்ஸி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் இங்கே பாருங்கள் காட் அப்படி தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டேஸ் அவருக்கு வருஷம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போது மேரேஜ் முடிஞ்சு கீழே இறங்கி வராங்க. ஜங்கு கூட கீழே இறங்கிறாரு. ஜிம்மி வேகும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்காக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. என்னாச்சுறாங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை அம்மா நீங்கள் எனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவீங்க. ஆமாம் நாங்கள் உனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜங்குக்கு நான் லவ் கூட என்ன சொல்லலை, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் காடுக்கு, நான் கழுது கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜங்குக்கு என்கிட்டே கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாரு. ஜங்கு ஃபைனலாக எனக்கு என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இங்கே ஜங்கோட அப்பா தான் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க இங்கே வா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு சில விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மி எதுக்கும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணல. நான் எதுவாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பேன், எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவங்க இதை பார்க்குற ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா ஒரு நல்ல ஒரு டிசிஷன் நான் லைஃப்பில் எடுத்திருக்கேன் போல ஜங்குக்காக அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இப்போ கார் தான் நிற்கிது. 2 பேர் போங்க ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேர் லக்கேஜுமே ஏற்றிட்டாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக காரில் ஏறாரு. ஜங்குக்கு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே வராங்க. டேரெக்டாக ஒரு வீட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. 2 பேருக்கு தனியாக ஒரு வீடு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இறங்கி அவர் லக்கேஜ் மட்டும் எடுத்து உள்ள போகிறாரு. ஜிம்மி அவர் லக்கேஜ் எடுத்து அவர் எல்லாமே எதிர்பார்த்தது தான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருமே லக்கேஜ் எடுத்து உள்ள போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணுறதுமே ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் பண்ணுற ரூம் இது உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி அதுக்கும் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்குள்ளே போயிடறாரு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அவரோட ரூமில் போய்ட்டு லக்கேஜ் வைக்கிறாங்க. வச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு ஜிம்மின்கிட்ட ஒரு ரூல்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. என்கிட்ட நீ ஃபுட்டு சமைச்சு தர சொல்லி கேட்கக்கூடாது, எதுக்குமே என்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, எனக்கு டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காரு. ஜிம்மின் எதுக்குமே வந்து எதுவும் சொல்லாமா அந்த பேப்பரை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேட்டுங்க, நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நான் உங்களோட ஒய்ஃப், எனக்கு உங்ககிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட எப்போவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாச்சு. அவங்க ரொம்ப கோவம் வருது. என்ன சொன்னால் அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் ஜான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன். பிஃபோர் மேரேஜ் முன்னாடிலேருந்து லவ் பண்ணுறேன், எப்பவும் லவ் பண்ணுறேன். உங்களை விட்டு நான் இப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட உயிர் மட்டும்தான் போகும், புரிஞ்சுதா? நான் செத்து போயிடுவோம், போதுமா? உங்களை விட்டு நான் போகிறதா இருந்தால் நீங்கள் என்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, எனக்கு நீங்கள் எதுவும் பண்ணாலும் சரி உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன், உங்கள் கூட மட்டும்தான் லைஃப்பை நான் வாழ்வேன். நீங்கள் மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் மட்டும்தான் உங்களோட ஒய்ஃப். இதுதான் என்னோட முடிவு, ஓகேவா? என்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. உங்களால் மறக்கவும் முடியாது. ஐ ஸ்டில் ஒன்லி லவ் வித் யூ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. ஜிம்மி ஜங்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டார். இப்போ என்ன சொல்கிறான்? அப்போ அப்படியே அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் அந்த பையன்ட்ட சொல்லிங்கன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவன் என்ன சொல்கிறானோ அதான், ஓகேவா? நீ எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ நீ இரு, அவன் எப்படி இருக்கானோ அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்குள்ள ரொம்ப கோவம் வருது. இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவருக்கு மட்டும் ஒரு ஃபுட் கூட வந்து குக் பண்ணுறாரு தனியாக. ஜிம்மன் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அது அவர் சாப்பிட்றாரு, இங்கே இவர் இதை சாப்பிட்றாரு. 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் தான். எப்படின்னா ஜங்குக்கு முன்னாடி நடக்கிறாங்க, ஜிம்மன் முன்னாடி நடக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே வராங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியும் சரியா, ஆனால் எதனால் ஹார்ட்டாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியாது. ரீசன் எனக்கு உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை. ஆனால் உங்களை நான் லவ் பண்ணுறேன் சரிங்களா? நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஜங்குக்கு, நீங்கள் எனக்கு வேணும். உங்களை நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும், நீங்கள் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணணும். நீங்கள் எப்போதும் என் கூட ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். உங்களை நான் எந்த விதத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஒரு ஒய்ஃபாக அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல பார்ட்னராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜங்குக்கா. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ வாண்ட் யூ அப்படி சொல்லிட்டு ஒன்லி உங்களோட லவ் மட்டும் தான், வேறு எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரும் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் பஸ் வந்து ஏறுறாங்க. கரெக்டாக அந்த பஸ் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டு நிற்கிது. இறங்கிடுறாங்க. வந்து ஜங்குக்கு அவர் பாட்டுக்கு ஒரு ரெஸ்ட்டில் போய் உட்காராரு. ஜிம்மன் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. டேவை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. மேரேஜ் ஃபைனல் நடந்துச்சா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஜிம்மில் சொல்லியிருப்பார் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இங்கே காமிக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க யாரை திரும்ப மேரேஜ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? அப்படியே ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னன்றாங்க? ஆமாம் ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்றாங்க. என்னடா சொல்கிறான்ட்டுக்கா? ஆமாம் மேரேஜ் எனக்கு தான் தெரியும், எனக்கு ஜங்குக்கு தான் வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. காட் பற்றியாட்டே ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கள அவங்களாம் அந்த பையன் சரியில்லை வேண்டாம் சொல்லிட்டு, ஆனால் காடுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அவங்க தான் எனக்கான பர்சன் சொல்லிட்டுன்றாங்க. நீ என்ன சொல்கிற ஜிம்மான்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிற? அவனால் இருக்கு. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அவனை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ் ஆகுன்றாங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டு அவருக்காக மட்டுமே வாழணும்னு நினைக்கிறேன்றாங்க. ஜிம்னா நீ அப்படி பேசுகிறேன்றாங்க. ஆமாம் நான் தான் அப்படி சொல்கிறாங்க.
ரொம்ப ஒரு மாதிரி அப்படி ஜங்குக்கா ஜிமின் அப்படி லவ்லி ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு கொஞ்சம் கூட கூட பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் உட்காந்துருக்காரு. இப்போ ஈவினிங் தான் ஆகுது. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஜிமின் தான் டேரெக்டாக அவர் ரூமில் போய்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அவரு தானே அவரோட ட்ரெஸ் அவர் வாஷ் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் காய போடுறாங்க. ட்ரெஸ்லாம் காய போட்டு அவருக்கு பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் அதில் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு உட்காந்துட்டு. ஜங்குக்கும் சேம் அப்படி தான். அவர் புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணிட்டு அவருமே அது ஒர்க் தான் பண்ணுறாரு. ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஆனால் ஜிமின் வந்து ஜங்கு வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. அப்பப்போ ஜங்கு பார்க்குறப்ப கீழே குனிச்சுப்பார். இப்படி தான் இருக்காங்க. அவர் நினைக்கிறாரு கண்டிப்பாக நான் உங்களை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஜங்குக்கு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்லி ஆக்சுவல் பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினை பார்க்குறதே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ இன்னைக்கு ஒன் டே நைட் தான் பயங்கரமாக இடியாக இருக்குது. ஜங்குக்கு ஜிமினுக்கு ரைனினாலே பயம். இந்த தண்டர் சொல்லலாம் கேட்டால் அவர் ஒரு மாதிரி அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கு பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குறது வெளியே வர ரூம் விட்டு பார்த்தா ஜிமின் அப்படி பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு ரூமில். இப்போ ஜிமின் ஜங்கு போய் டோரை வந்து லாக் பண்ணிட்டாரு. ஜிமின் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜங்கு வந்து ஒரு ஸ்பேர் கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவருக்கு இடினா ரொம்ப பயம் சைல்ட்ஹுட்லேருந்து. அதனால் வந்து அப்படியே இயர்ஸ் வந்து காது வச்சிருக்காரு. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. கிட்ட போகிறாங்க. ஜிமின் போனதுமே ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அவர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு பயமாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அவர் பார்க்குறாரு ஒன்றும் இல்லை அப்படி மட்டும் சொல்கிறாரு. வேறு எதுவும் பண்ணல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு ஒரு தண்டர் சவுண்டுக்கு அப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. தேம்பி ஒன்றும் இல்லை மட்டும் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபர்ஸ்ட் விட ஜிமின் கிட்ட இதுதான். அதாவது நம்ம மேரேஜுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டே இருக்காங்க. கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இதை விட அந்த ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, போடலாமா வேணாமான்னு சொல்லி. ஓகேங்களா? பாய், டேக் கேர்.